ஹலோ தம்பி, சொல்லுங்க. என்ன மாமா கிளம்பியாச்சா? இன்னும் இல்லை தம்பி, பாப்பா தூங்கின்னு இருக்கா. மாமா, ஸ்ரீயை கண்டிப்பாக கூப்பிட்டு வரணும். தம்பி, அவ கல்யாணத்துக்கு வேணும்னா வரட்டுமே, இப்போ எதுக்கு தம்பி? ஏன் மாமா, ஏன் என்கேஜ்மெண்ட்டுக்கு வரக்கூடாதா? அப்படி இல்லை, நான் எப்படி சொல்லட்டும் உங்ககிட்ட? எனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் தேவையில்லை மாமா. நீங்களும் ஸ்ரீயும் கண்டிப்பாக வந்தே வரணும். பாப்பா வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவளை சம்மதிக்க வச்சு கூப்பிட்டுன்னு வர்றது உங்கள் வேலை. கண்டிப்பாக கூப்பிட்டுன்னு வரணும். சரி தம்பி, நான் பேசி பார்க்குறேன். பேசி பார்க்குறேன் இல்லை மாமா, கண்டிப்பாக வந்தே வரணும். சரிங்க தம்பி. என்ன மாமா, வார்த்தைக்கு வார்த்தை மாப்பிள்ள மாப்பிள்ளன்னுவீங்க, இப்போ என்ன தம்பி? அது இல்லை தம்பி, இன்னைக்கு நீங்க அதிகாரப்பூர்வமா வேற ஒருத்தருக்கு மாப்பிள்ள ஆக போறீங்க. நான் எப்படி உங்களை சொந்தம் கொண்டாட முடியும்? இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே நான் தான் உங்களுக்கு மாப்பிள்ள, நான் மட்டும்தான் உங்களுக்கு மாப்பிள்ள. அதனால இந்த தம்பி அது இதெல்லாம் வேண்டாம். என்னை எப்பயும் கூப்பிடுற போலவே மாப்பிள்ளன்னே கூப்பிடுங்க. ம், சரிங்க மாப்பிள்ள. இன்னைக்கு அந்த ஹிட்லருக்கு என்கேஜ்மெண்ட்டில் நடக்கட்டும், நல்லா நடக்கட்டும். என்கேஜ்மெண்ட் பண்ணின்னு கல்யாணம் பண்ணின்னு நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும். தப்பி தவறி கூட அந்த பக்கம் போயிடக்கூடாது. என் மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல. சும்மா இருந்த என்ன பிடிச்சிருக்கான்னு அவங்க மேலே லவ்வை வர வச்சுட்டு இப்போ என்னை விட்டுட்டு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ச்சே, அப்போ கூட இந்த மானங்கிட்ட மனசு அவங்கள தான் நினைக்குது. இனி அவங்க வேறவங்களுக்கு சொந்தம். இனிமேல் நான் அவங்கள நினைக்கவே கூடாது. பாப்பா, எஞ்சிட்டியா? ம், ஆமாப்பா, இப்போதான். சரிடா, என்ன ரெடியாகாம உட்கார்ந்து இருக்க? ஏஞ்சி சீக்கிரமா குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு கிளம்புடா. எங்கப்பா, காலேஜ் தானே. ஃபர்ஸ்ட் ஹவர் இன்னைக்கு இல்லைப்பா, நான் லேட்டாகவே போகிறேன். என்ன காலேஜ்க்கா? என்னம்மா விளையாடுறியா? ஏன்பா? என்ன விளையாடுறியா? இன்னைக்கு கிருஷ்ணம்பியோட என்கேஜ்மெண்ட்மா, நீ வரலையா? அப்பா ப்ளீஸ், நான் வரலப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க. வேணாண்டா, இப்படி எல்லாம் பண்ணாத. அங்கேருந்து ஃபோன் மேலே ஃபோன், நீ கண்டிப்பாக வந்தே வரணும், உன்னை கூப்பிட்டுன்னு வந்தே வரணும்னு. இல்லைப்பா, நான் வரல. பாப்பா, அப்புறம் அங்கே எல்லாம் தப்பாக நினச்சிக்குவாங்கடா. அப்பா, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசினா எப்படிப்பா? என்னால் அங்கே வந்து எப்படி நார்மலாக இருக்க முடியும்? என்னம்மா பண்ணுறது, நம்ம தலையெழுத்து. ரெடியாக கிளம்பலாம். இல்லைப்பா, நான் வரல. என்னால் எப்படி நான் விரும்புகிற ஒருத்தன் வேறு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆகும்போதும் என்னால் அங்கே சிரிச்சுன்னு இருக்க முடியுமா? நான் வரமாட்டேன். கிருஷ்ணம்பி ஃபோன் பண்ணி உன்னை கண்டிப்பாக கூப்பிட்டுன்னு வர சொல்லிச்சுமா. அவன் கிடக்குறான், அவன் அப்படி தான் சொல்லுவான். நான் வரமாட்டேன்ப்பா. இங்கே பாரு, ஃபோன் வருது. அங்கேருந்து தான் இருக்கும். இவ்வளவு நேரத்துக்கெல்லாம் நம்ம அங்கே இருந்திருக்கணுமா? அப்பா, நான் தான் வரமாட்டேன்னு சொல்கிறேன்ல. இரு, நான் ஃபோன் பேசிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். அப்பா ப்ளீஸ், யாராச்சும் ஃபோன் பண்ணால் இன்றைக்கி காலேஜில் எனக்கு ரொம்ப முக்கியமான கிளாஸ் இருக்குன்னு சொல்லிடுங்கப்பா. நான் சொன்னா கூட அங்கே ராக்கி தம்பி இருக்கான், அவன் எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவான். ஐயோ கடவுளே, இன்னைக்கு என்னை முடிக்காமல் விட மாட்டாங்க போல தெரியுது. எல்லாம் இந்த கிருஷால தான். இவனை வந்து யார் என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டாங்களா? இவன் எதுக்கு என்கிட்ட வந்து அப்படி சொன்னான்? சொல்கிறத சொல்லிவிட்டு வேற ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கான். இவனெல்லாம் நிற்க வச்சு சுடணும். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி முழிக்கிறான். ச்சே, இப்போ போய் அவன் மூஞ்சியில் முழிக்கவே பிடிக்கல. என் கஷ்டத்தை மட்டும் யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. என்னை பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதா? பாப்பா, உங்கள் அத்தை தாமா ஃபோனு. ஐயோ, இன்னைக்கு என்னை ஒரு கதி ஆக்காமல் விட மாட்டாங்க. சீக்கிரம் வந்து ரெடி ஆகுடா. இவங்களுக்கெல்லாம் என்ன இப்போ? நான் லவ் ஃபெயிலியர்னு ஊருக்கே தெரியணும், அதுதானே? வரேன் வந்து காமிக்கிறேன். நான் லவ் ஃபெயிலியர்ன்றத வந்து காமிக்கிறேன். ஹலோ அண்ணா. சொல்லுமா பைரவி. என்ன அண்ணா, நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷம், நீங்கள் இன்னும் வரல? இதோ வரமா. ஆமாம், இந்த ஸ்ரீ பாப்பா என்ன பண்ணுறா? அவள் நம்ம வீட்டில் என்ன விசேஷம் பண்டிகைன்னாலும் அடிச்சு பிடிச்சி ஆளாக காலையிலே வந்துடுவா. இன்னைக்கு என்ன ஆச்சு அவளுக்கு? இதோமா ரெடியா இருக்கா, வந்துடுறோம். என்ன அண்ணா இப்படி ஒட்டாமல் பேசுகிறீங்க? என்ன ஆச்சு? எங்கள் மேலே ஏதாச்சும் தப்பா? யாராச்சும் நம்ம வீட்டில் தெரியாமல் ஏதாச்சும் பேசிட்டோமா? ஐயோ தங்கச்சி, அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. பாப்பா தலைவலின்னு படுத்துட்டா, அதான். ஐயோ, என்ன ஆச்சு அண்ணே? உங்கள் குழந்தைக்கு காஃபி ஏதாச்சும் போட்டு கொடுத்தீங்களா இல்லையா? குடிச்சிட்டு இப்போதான் குளிக்க போயிருக்காமா. நம்ம சீக்கிரமா வந்துடுறோம். சரி அண்ணே, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே வந்துடுங்க. சரிம்மா. பாப்பா சீக்கிரம் ரெடி ஆகுடா, உங்க அத்தை தான் ஃபோனு. என்ன பண்றது, இந்த ஒரு முறை போயிட்டு வந்துடலாம்டா. நீ வரலன்னு வச்சுக்கோ, எல்லாம் நம்மள தப்பா பேசுவாங்க.
என்ன இந்த பச்சைக்கிளி சடனா இப்படி பேசிட்டா? நானே பயந்துட்டேன். புள்ள பூச்சி மாதிரி இருந்தேன்னு உடனே கல்யாணம் பண்ணிக்க கேக்குறா. அம்மாடியோ, இவகிட்ட உஷாரா இருக்கணும். இல்ல எனக்கு இவளே தாலி கட்டிடுவா போல. சின்ன குட்டி, என்னடா பண்ற? ஏன் மம்மி, என்ன பெரிய பையனுக்கு என்கேஜ்மெண்ட்னு ஒரே குஷியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, இல்லையா பின்ன? இத்தனை வருஷமா கேட்டு கேட்டு இப்பதான் அவன் கல்யாணத்துக்கே ஓகே சொல்லியிருக்கான். சரிடா, நீ போய் சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாகு. என்ன இப்படியே உட்காந்து இருக்க? ஒன்றும் இல்லை மம்மி, ஒரு யோசனை. யோசனையா? என்னடா யோசனை? ஆமா, உன் பெரிய பையனுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா என்ன பண்ணுவா மம்மி? ம், கையை காலை உடச்சி மூளையில் உட்கார வச்சிருவேன். இல்லை, வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன். இல்லைனா நீ என் பையனை இல்லைன்னு தலைமொழிகிடுவேன். ஐயோ மீ, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நான் ஏதோ விளையாட்டுக்கு கேட்டா என்ன இவ்வளோ வன்மத்தை கக்குற? வயலன்ஸ் ரொம்ப தப்பு மம்மி. ஆஹா, நீ கேட்டது மட்டும் சரியா? படிக்கிற பையனுக்கு என்னடா கல்யாணத்தை பற்றி பேச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ஆர்வம். நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கலான்னு தான். என்னடா, யாரையாச்சும் லவ் பண்ணுறியா என்ன? ம், ஆமாமி, அன்னைக்கே சொன்னனே பச்சை கிளின்னு ஒரு கிளிய. அந்த கிளி ஏதாவது இழுத்துன்னு வந்தான்னு வச்சுக்கோ, கிளியோட சேர்த்து ஒன்றையும் துரத்தி விட்டுருவேன். சேச்சே, அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேமி. பாரு, இருந்தா நம்ம ஸ்ரீ பாப்பா மாதிரி ஒழுங்கா இருக்கணும். யாரு அவ? ஒழுங்கா? ஏண்டா, அவளுக்கு என்னடா? ம், அவளுக்கு என்னவா? ஐயோ கடவுளே, இந்த அம்மாக்கு நான் எப்படி சொல்லட்டும்? எந்த நேரத்துலயும் அவ எனக்கு அண்ணி ஆயிடுவாடுவோன்னு பயமா இருக்கு. என்ன அண்ணியா? சே சே சே, அண்ணி எல்லாம் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. சரி நடு, நான் ரெடி ஆகுறேன். சரிடா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. வந்து கீழே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ம், ஓகேம்மா. கரெக்டான நேரத்துக்கு பொண்ணு வீட்டுக்கு போகணும்டா, சீக்கிரமா. சரி மீ, வரேன். ஹலோ, என்ன ரெடியா? ம், ஆமாம் சார், நான் ரெடி தான். நான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். நீங்களாம் எப்போ கிளம்புவீங்கன்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சொதப்பிட மாட்டியே? சேச்சா, இந்த நாளுக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். நான் எதுக்கு சார் சொதப்ப போகிறேன்? ஆக்சுவலி உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு. நானும் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இருக்கட்டும் சார், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். இன்னைக்கு போடுற போடில் அவள் மறுபடியும் யாரையும் ஏமாற்றவே கூடாது. அந்த எண்ணமும் வரக்கூடாது அவளுக்கு. ம், கரெக்ட். அது எப்படி சார் கரெக்டாக என்ன கண்டுபிடிச்சிங்க? எங்கள் கல்யாண விஷயம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீ அடிக்கடிக்கு என் கண்ணில் பட்ட. அதான் ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ரொம்ப பிரில்லியன்ட் சார் நீங்கள். ஆனால் உங்கள் தலையிலேயே அவங்க மிளகா அரைக்கி பார்த்தாங்களே. ம், உன்னோட முன்னாள் வைஃப். கரெக்ட். ஓகே, எல்லாம் அவங்க வீட்டில் பார்க்கலாம். ம், சரிங்க சார். மோனிஷா, உனக்கு நான் ஒன்றுக்கு 2 சான்ஸ் கொடுத்தேன். நீயா ஏதாச்சும் சொல்லுவேன்னு, பட் நீ வாயே திறக்கல. என்ன தப்பாக நினச்சிக்காத, ஐம் ரியலி சாரி. ஒரு பொண்ணை இப்படி அவமானப்படுத்தக்கூடாது தான், பட் கொடுத்த சான்ஸை நீ யூஸ் பண்ணிக்கல. எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சி என்ன கல்யாணம் பண்ண நீ முடிவெடுத்திருக்குவ. இருந்தாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி. ஆனால் இந்த கிருஷ் யாருன்றது உனக்கு தெரியாமல் போச்சு. இனிமேதான் இந்த கிருஷ் யாருன்றத நீ பாப்ப. பைரவிமா, எல்லாம் ரெடியா? டைம் ஆச்சுமா, சீக்கிரம் கிளம்பணும். ராக்கி, கிரிஷ், எங்கப்பா? எல்லாம் ரெடி ஆனீங்களா இல்லையா? பிரகாஷ், மா, நீ தயாரா இல்லையா? நான் இப்போ ரெடிப்பா. இந்த வயசானவளுக்கு என்ன இருக்கு ரெடி ஆகிறதுக்கு? ஏமா, நேற்று எடுத்த புடவை கட்டல? இல்லப்பா, இதுவே போதும். ஆமா, எங்க பாஸ்கர் இன்னும் காணோம்? ஸ்ரீ பாப்பா கூட வருவா தானே? அவங்க இல்லாம எப்படிமா? கண்டிப்பா வருவாங்க. மணி ஆகுதுல்லப்பா, நல்ல நேரத்துக்குள்ள போய் நிச்சயம் பண்ணிட்டாதான் நல்லது. சின்னவனே, சின்ன குட்டி, ரெடி ஆனியா இல்லையா நீ? பைரவி, எதுக்கு இப்போ அம்மாவும் மகனும் இப்படி எல்லார் பேரையும் இலை விட்டுன்னு இருக்கீங்க? ரங்கநாயகி, உனக்கு வயசாச்சு தவிர கொஞ்சம் கூட ஒரு விவஸ்தையே இல்லை. சின்ன பசங்க இருக்கிறாங்களே, கொஞ்சம் நிதானமாக கத்தலான்னு இல்லை? இவ்வளோ ஜோரம் கத்துறது? எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். டேய், இந்த வீட்ல நான் வயசானவளா இல்ல நீ வயசானவனான்னு தெரியல. ராக்கி, பாட்டி என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது?
அப்பா அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, என் கேர்ள் ஃப்ரெண்ட் அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க. டேய் உனக்கு நான் கேர்ள் ஃப்ரெண்டாடா? இல்லையா ரங்கநாயகி? பாரு, உன் பேரனுக்கு ஒருத்தி கூட செட் ஆக மாட்டேன்றா. அதெல்லாம் ஆவற நேரத்துக்கு செட் ஆவாளுங்க. இப்ப நட போலாம். அப்பா எல்லாம் ரெடியா? அதோ கல்யாண மாப்பிள்ளையே வந்துட்டாரு. இனி என்ன, கிளம்ப வேண்டியதுதான். அம்மா, எங்க மாமா இன்னும் காணோம்? ஸ்ரீ வரல? வந்துருவாங்கப்பா. எல்லாரும் ஒன்னாவே போலாம்ப்பா. எதுக்கோ பிளான் போட்டான். சரிப்பா, ஒன்னாதான் போலாம். பைரவி, என்னங்க? என்னம்மா ரெடியா? கிளம்பலம்மா, டைம் ஆச்சு. இதோ அண்ணனும் ஸ்ரீ வந்த உடனே கிளம்ப வேண்டியதுதான். பைரவிமா, எல்லாம் எடுத்து வச்சுக்கினியா? புடவை, நகை, பழம் எல்லாம். அப்புறமா அங்கே போய் ஏதாச்சும் மறந்துட போற? இல்லை அத்தை, எல்லாம் ரெடி, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அத்தை, வந்துட்டியா? ஏம்மா இவ்வளோ லேட்டு? அப்பா எங்க? அப்பா வெளியே தான் நிற்கிறார் அத்தை. சரி. இந்த என்ன, வர வேண்டியவங்கெல்லாம் வந்தாச்சு, கிளம்பலாமா? சரி பைரவி, கிளம்பலாம். ஷோ, என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்கே. என்ன பண்ணலாம்? இந்த தமிழ் இவ எங்கேருந்து தான் வந்தானோ என் வாழ்க்கையை பாழாக்கிறதுக்குன்னே வந்திருக்கான். எனக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவானா? ஐயோ, எங்கள் வீட்டில் வர யாருக்குமே தெரியாது. இங்கே ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணால் என் மான மரியாதை எல்லாமே போயிடும். அதுவும் அந்த கிருஷ்ண முன்னாடி எதனா சொல்லிட்டான்னா, உனக்கு முதலே என்னை பிடிக்கல, எப்படியோ அப்படி இப்படின்னு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் எடுத்துன்னு வந்துட்டேன். ஐயோ கடவுளே. மோனி, என்ன இது? டைம் ஆச்சு, இன்னும் ரெடி ஆகாமல் என்ன பண்ணின்னு இருக்க? என்னம்மா, ஏன் இப்படி முகம் சோகமாக இருக்கு? அம்மா அது வந்து என்னடா, அப்பா அம்மாவை விட்டுட்டு போகிறேன்ட்டு சோகமா? இங்கே தான் பக்கத்தில் இருக்கு உங்கள் மாமியார் வீடு. ஒரு நாளைக்கு 2-3 முறை கூட நான் வந்து பார்த்துன்னு வருவேன். அதுக்கே இவ்வளோ சோகமாக இருக்க? ஐயோ அம்மா, நீ வேற உன் நேரம் காலம் தெரியாமல் வந்து இங்கே உன் பாசத்தை பொழியாத. என்னடி, ஏன் சோகமாக இருக்கன்னு கேட்டேன். அதுக்கேண்டி இப்படி மேலே வந்து எரிஞ்சு விழுற? ஏன் கஷ்டம் எனக்கு? இப்போ எதுக்கு வந்த நீ? எதுக்குடி வருவாங்க? டைம் ஆச்சு, ரெடி ஆகிட்டியா இல்லையான்னு பார்த்துன்னு போகலான்னு வந்தேன். நீ என்னடான்னு இப்படி பெப்பரப்பா நின்றுன்னு இருக்க? சீக்கிரமாக போய் புடவையை கட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போ. யாராச்சும் என்னை தேடி புதுசாக வந்தாங்களா? ஏன், ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இன்வைட் பண்ணியிருக்கேன் என்ன? ஆமாம், அது ஒன்று தான் கம்மி. இப்போ போமா, என்னை தேடி யார் வந்தாலும் வீட்டுக்குள்ளே சேர்க்காத. இவ என்னடி பைத்தியக்காரியாக இருக்கா? என்கேஜ்மெண்ட்டுக்கு யாருன்னா உன்னை தேடி வந்தால் வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்ற? ஐயோ ஐயோ. அம்மா ரொம்ப புத்திசாலி மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காத. போய் என்னை தேடி யார் வந்தாலும் வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு அந்த வாட்ச்மேனுக்கு சொல்லு. போமா, ஏன் இன்னும் இங்கே நிற்கிற? ஐயோ, நான் போயிட்டேன்டி. இவகிட்ட பெரிய பாடாக இருக்கு எனக்கு. சரி, சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா. ஓ தமிழ், என்னை இப்படி புலம்ப வச்சுட்டியே. என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னால் சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியல. அந்த ரூபி வேற இப்போ அவன் பெரிய பணக்காரன் வேற சொல்கிறான். சும்மா இருக்கும் போதே இவன் ஆட்டம் தாங்காது. இப்போ அந்த படுபாவி இதுக்கு முன்னாடி வரக்கூடாதாடா? நீ பணக்காரனாக இருக்க, உன் கூடவே வந்துட்டு இருக்கவன் நான். கரெக்டாக இன்னைக்கு தான் வரணுமா? என்ன ஆக போதோ தெரியல இன்னைக்கு.